அவர் இந்து மத கடவுள்களில் ஒருவராவார். இவர் பொதுவாக செல்வத்திற்கும் நிதிக்கும் அதிபதி என நம்பப்படுகிறார். விஸ்ரவன் என்ற முனிவருக்கு 2 மனைவிகள் இருந்தனர். அந்த முதல் மனைவிக்கு பிறந்தவர்தான் குபேரன் ஆவார். 2வது மனைவியின் பெயர் அரக்கி ஆவார். இந்த அரக்கிக்கு ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் மற்றும் சூர்பனகை என்று 4 குழந்தைகள் பிறந்தனர். தொடக்கத்தில் இலங்கையை குபேரன் தான் ஆட்சி செய்து வந்தார். இது குபேரனின் 2வது தாய்க்கு பிடிக்கவில்லை. எனவே அவள் தன் சொந்த மகன்களை அழைத்து, நீங்கள் தான் இலங்கையை ஆள வேண்டும், அதற்கு முயற்சிகளை செய்யுங்கள் என கூறினாள். பிறகு அரக்கியின் மகன்களான ராவணனும் கும்பகர்ணனும் காட்டிற்கு சென்று பிரம்மனை நோக்கி கடுமையான தவத்தை மேற்கொண்டனர். அவர்களின் தவத்தை கண்டு மகிழ்ச்சி அடைந்த பிரம்மன் தங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என கேட்கிறார். அதற்கு ராவணன் தான் வலிமை பெற்று இலங்கையை ஆட்சி செய்ய வேண்டும் என